வெல்கம் டு அதீஸ் கிச்சன். ஒரு டாக்டர் கேட்டால் மட்டன் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர் கேட்டால் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதடா கேட்கலான்னு யோசிச்சா நமக்கு சோறு தாண்டா முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் மசாலா பொருட்கள் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, இந்த பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அண்ட் ஆனியன், ஒரு முழு ஆனியன் போட்டிருக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ஒரு முழு தக்காளி பழம் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அது கூட கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ அது கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவள் காரம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடுவா. குக்கர் வைக்கும்போதே அந்த சைடு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றினா மட்டன் கொதிக்க ரொம்ப நேரம் ஆகும், இந்த தண்ணி கொதிக்க. அதனால் சுடு தண்ணி போட்டுக்கிறோம். கறி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் 3 உருளைக்கிழங்கு, முழு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதோட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்ல 20 நிமிஷம் கறியை வேக வைங்க. டைம் பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா வேக வைங்க. தனியாக மசாலா பொருட்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தனியாக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 to 12 மிளகு போட்டுக்கோங்க. 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 1, கருவேப்பிலை 1 கொத்து, கறி மசால் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட துருவன தேங்காய், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக அப்படி ஒரு வதக்கிட்டு முந்திரி ஒரு 5 to 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியோட டேஸ்ட்டு சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் வேக வச்ச கறி நல்லா வெந்துருச்சு. வாசம் நல்லா இருக்குப்பா. ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. அதுலேருந்து எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனியாக நான் குக்கரில் செவரொட்டி வாங்கியிருந்தேன். ஏன்னா இதோடய செவரொட்டி சேர்த்து வேக வச்சா குழம்பு ஃபுல்லாக ரெட் ஆகிடும், பிளட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து. அதனால் தனியாக வேக வச்சு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா கலந்துக்கிறேன். அரைச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமன்னு கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக தூவி நம்ம குழம்ப ஒரு 10 நிமிஷம் மசாலாவும் கறியும் மிக்ஸ் ஆகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் முட்டையை தனியாக வேக வச்சிடலாம். கறி குழம்பு செய்யும்போது முட்டை இல்லாமல் இருக்க முடியுமா? ஏதோ அச்செல்லாம் அடிச்சிருக்காங்கப்பா முட்டையில். ஓகே, முட்டை கொதிச்சுட்டு இருக்குது, ரெடி ஆகட்டும். கறி குழம்பு சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். என் பொண்ணை கூப்பிட்டு கறி குழம்பு எப்படா இருக்குது சொல்லான்னு கேட்குறேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், குழம்பு பார்த்தோன்னே டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. நானே குடிக்கிறேன்னு சொல்லி வாங்கி அவளே குடிச்சு பார்க்குறா. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி மாதிரி குழம்பு, ரொம்ப நல்லது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.